சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கு அடுத்ததா முத்து இருந்துட்டு இது எல்லாமே அந்த ஓடுகளையால தான் ஆனதே. அப்பா இப்படி அழுற மனுஷனே கிடையாது. இப்படி அப்பாவையே அழ வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க எதுக்காகவும் கோவப்படாதீங்க. எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு முத்துவை வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விடிஞ்சு இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. விஜய் இருந்துட்டு இவர் இவ்வளோ நேரம் தூங்க மாட்டார், இவருக்கு என்னாச்சு, ஏங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அண்ணாமலை எந்திரிக்கிறதே இல்லை. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, எங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன இது ரூமில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, அம்மா அழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும் என்னாச்சுன்னே தெரியல. இவர் இன்னும் இவ்வளோ நேரம் தூங்குற மனுஷனே கிடையாது, ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம விஜயை வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நைட்டு ஃபுல்லாக அப்பா தூங்கவே இல்லை, அழுந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தார். லேட்டாக தான் அப்பாவே தூங்க வந்தார். ஒருவேளை அந்த அசதினால கூட தூங்கலாம்ல. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், இவர் இப்போ யாராவது சின்ன சத்தம் போட்டால் கூட எந்திரிச்சிருவார். ஆனால் இப்போ இவர் நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் எந்திரிக்காமே இருக்கார். எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது. பேசாமல் மாமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.